உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பார்க்க இருப்பது தைப்பொங்கல் ராசி பலன்கள். தை மாதம் பிறக்க இருக்குதுங்க. அனைவருக்கும் பார்க்குற வீடியோ அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த மாதமாவது நமக்கு முன்னேற்றங்கள் இருக்குதா, வளர்ச்சி பாதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தை அனைவரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்த நமக்கு 2026 முதல் மாதம் என்றது தை மாதங்க. தை மாதத்தில் சூரியனை அடிப்படையாக வைத்து இந்த மாதம் பிறக்குதுங்க. அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பெரியோடைய கூற்று. தை பொங்கல் ராசி பலன்கள் 2026. வீடியோ பார்க்குற அனைவரும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டன் அழுத்தினா ஆள் ஒரு மால் கொடுத்து வச்சுருங்க. கண்டிப்பாக வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்குது. உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக நாங்கள் இல்லாமல் வீடியோ பண்ண முடியாது. உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆறுமுகனை பிடிக்கும் என்றால், முருகப்பெருமானை பிடிக்கும் என்றால் நம்ம என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சேனலில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். உங்களுடைய ராசி எது, நட்சத்திரம் எது சொல்லி உங்களுடைய நட்சத்திரை சார்ந்த பதிவிடுங்கள். 2026 மேஷராசி முதல் மீனராசி வரை 12 ராசிகள், 27 நட்சத்திரக்காரங்கள் எல்லாம் பலன்கள் வந்து கொண்டு இருக்கிறது. சாட்சி பார்க்குற அனைவரும் முழுமையாக வீடியோ இருக்குது, முழு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு கொடுங்க. கிரக நிலைகள் இம்மாதம் கிரகங்களை பொறுத்த வரையில் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். கால புருஷ தத்துவ நமக்கு 12 வீடுகளில் முதலாவது வீடு மேஷராசிங்க. அன்பார்ந்த மேஷராசி நேர்களே, தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார். அவரோடு சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் இணைந்திருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருப்பதால இம்மாதம் ஒரு இனிமையான மாதமாக அமையும் உங்களுக்கு. இந்த மாதம் பூர்வ புண்ணியத்தின் பலனால் கிடைக்கக்கூடிய அத்தனை யோகமும் உங்களுக்கு வரப்போகிறதுங்க. பொருளாதார நிலை உச்சம் பெறும். புனித பயணம் மேற்கொள்ள போறீங்க. தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்க போதுங்க. லாபஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் இருப்பதால் லாபம் அதிகரிக்கும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அப்போ அதாவது கிரக நிலை துல்லியமாக கணக்கிட்டு மிதுன ராசியில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறார், இந்த மாதம் முழுவதும் வக்ர நிலையே சஞ்சரிக்க இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் பாக்கிய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு வக்கரம் பெறுவதால் சுப விரயம் அதிகரிக்க இருக்குதுங்க. இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறாமலே என்று கவலைப்பட்டவர் கூட இப்பொழுது சுப செய்திகள் வந்து மனதை மகிழ்விக்கும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சம்பந்தமாக பாகப்பிரிவினை செய்து கொள்ள எடுத்த முயற்சியாகவும் கைகூடி வர இருக்குதுங்க. சகோதரர்களுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பஞ்சாயத்துகள் முடிவடையாமல் இழுபறி நிலையில் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்கிறோம். குருவின் பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு பதிவாவதால் அந்தந்த இடங்கள் புனிதமடைகின்றன. குடும்ப ஒற்றுமை கூட இருக்குது. உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ திருமண முடிவாக வாய்ப்பு இருக்குங்க. திருமண முயற்சிகளை யாவும் கைகூடி வருவதற்கு ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் திருமணம் ஆகவில்லை என்று இயங்கி வருகிற இந்த காலகட்டம் தை மாதத்தில் உங்களுக்கு திருமணம் கிடைக்கப்பெற்று வாழ்க்கை துணை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைந்து வருவீங்க. வெளிநாட்டு முயற்சி யாவும் வெற்றி தரும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்கிறோம். தந்தை வழி பிரச்சனைகள் மறைய இருக்குதுங்க. தனித்து இயங்க நினைத்தவர்களுக்கு இப்போது நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேர்வதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. கூட்டு தொழிலை தனி தொழிலாக மாறும்பொழுது லாபம் அதிகரிக்கும் மனம் இருக்குதுங்க. வியாழக்கிழமை விரதமும் குரு வழிபாடும் வெற்றியை வழங்கும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்கிறோம். கும்பராசியில் புதன் பகவான் இருக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 3 மற்றும் ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் வரக்கூடிய 29/1/2026 அன்று கும்பராசிக்கு செல்ல இருக்கிறாருங்க. அவர் லாபஸ்தானத்தில் வரும் நேரம் நல்ல நேரம் தாங்க. அந்த நேரம் சகோதர ஒற்றுமை புலப்பட இருக்குதுங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் தொடர்பாக
நினைத்தவர்களுக்கு அது கைகூடிய வியாபாரத்தில் உத்தியோகத்தை அதிகரிக்கும் மன்னமாக இந்த மாதம் தை மாதத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. குடும்பத்தில் உதிரி பாதங்கள் உதிரி வருமானங்கள் எல்லாம் கைக்கு வந்து சன்னம் சேர இருக்குது. உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெற இருக்குதுங்க இந்த மாதம் உங்களுக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் பதிவுகள் கிடைக்கும் நேரம் இந்த நேரம் உங்களுக்கு. இப்போ கும்பராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கும் வரும் காலம்தான். மகரத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிர பகவான் 7/2/2026 அன்று கும்பராசிக்கு செல்ல இருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு தன சப்தமதியானவர். அவர் சுக்கிரன் என்பதால் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பணவரவு அதிகரிக்க இருக்குதுங்க. பாராட்டும் புகழும் கூட இருக்குதுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். மனதில் இந்த தை மாதம் குதூகலமாக இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு குதூகலம் நிறைந்த மாதம் இந்த தை மாதம் உங்களுக்கு. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து வந்த அழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு வர இருக்குதுங்க. அழைப்புகளை ஏற்றிக்கொண்டு வெளிநாடு செல்லிருந்தால் இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருவாயும் நல்ல ஒரு லாபத்தையும் ஈட்டக்கூடிய வண்ணம் இருக்குது. இந்த காலகட்டம் இளைய சகோதரன் இருந்து வந்த பகை மறையும். வாடகை கட்டத்தில் நடைபெற்ற தொழிலை வெளிப்படுத்த போறீங்க. சொந்த கட்டத்திற்கு மாற்றி உயர்த்தி போறீங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்க வண்ணம் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். தைப்பொங்கல் இந்த ராசி பலன்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழிலில் வெற்றி நடை போட இருக்கீங்க. இந்த காலகட்டம் வெகு நாட்களாக ஏதாவது செய்யணும் என்று இயங்கி வருகிற இந்த காலகட்டம் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த பொன்னான வாய்ப்பை கைவிட்ட வேணாம். கண்டிப்பாக செய்ய நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்கும்? இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் மேஷராசி பிறந்தவர்களுக்கு உத்தியோகக்காரர்களுக்கு எல்லாம் உயர் அதிகாரியுடைய அனுபவம் கிடைக்க இருக்குங்க. உயர் அதிகாரியுடைய உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூட இருக்குதுங்க. உங்களுக்கான அங்கீகாரம் ஒதுக்கப்பட்டு பல நன்மைகளையும் பல தொழில் லாபத்தையும் உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பான இடத்தையும் சென்றடைய போறீங்க. இந்த காலகட்டம் கலைஞர்களுக்கு அப்படி இருக்க போய் அந்த 2026 தை மாதம் மேஷராசி என்பதற்கு பல ஒப்பந்தங்களை கையெழுத்தாக போதுங்க. வெகு நாட்களாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலீங்க. இந்த காலகட்டம் வாய்ப்பு கிடைக்கப்பட்டு நீங்கள் யார் என்பதை இந்த காலகட்டம் உங்களுடைய தனிப்படை திறமை வெளிப்படுத்த போறீங்க. இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் வெற்றி கிடைக்கும். டிஎன்பிசி போன்ற போட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிங்க. இந்த வருஷம் உங்களுக்கான வருஷம் கையெழுத்திட்டு, அதாவது அரசு பணிகள் அரசாங்க வேலைகள் கையெழுத்திட்டு பணிபுரியும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா சிறப்பாக மாதம் இருக்குங்க. பெண்களுக்கு இல்லம் கட்டி குடியேற வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப நாளாக கனவு இல்லம் பலிக்க போகுது. இந்த காலகட்டம் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். 7 சனி இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்குங்க. சிவன் பெருமானை வழிபட்டு வாருங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்லி வழிபட்டு வாருங்கள். வியாழக்கிழமை விரதமும் குருவோடைய வழிபாடும் சிறப்பாக இருக்குங்க. வெற்றி தருமை வண்ணம் இருக்குது. பெண்களுக்கு எதிர்பாராத தனவலம் உண்டாக இருக்குதுங்க. மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் திருமணம் கைகூடி வர இருக்குதுங்க. அதாவது மேஷ ராசியில பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு போட்டிகள் இருந்த தடைகள்லாம் விலகி தனித்துவமான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு பெற இருக்கீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு தொழில் விரிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க. ஏன்னா நேயர்களே, மேஷராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் பார்த்தீங்க இது வரைக்கும் உங்களுடைய அதாவது பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜனவரி மாதம் 17, 18, 22, 23, 28, 29 தேதிகளிலும், பிப்ரவரி மாதம் 1, 2 ஆகிய தேதிகளும் உங்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும். மகிழ்ச்சி தரும் வண்ணம் உங்களுக்கு பச்சைங்க. முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். எல்லா விதத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இதுவரைக்கும் பொறுமையாக மேஷராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக வீடியோ கேட்டு நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நின்றுங்கள். நன்றி, வணக்கம்.